Hey guys, welcome to our channel. I hope you guys are doing well. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யோர் பார்ட்னர். உங்க பார்ட்னர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் உங்ககிட்ட அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அதுவும் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, நோ கான்டாக்ட் தெரியுதுங்க. ஓகே, நிறைய ஹார்ட் பிரேக்கிங்ஸ். ஓகே, நிறைய ஹார்ட் பிரேக்கிங்ஸ் எனக்கு இங்கே தெரியுது. எஸ், ஓகே. Sun core, bottom of the deck, a 9 of swords. Up. நீங்கள் இப்போ நோ கான்டாக்டில் கூட இருக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய ஹார்ட் பிரேக்கிங் தெரியுது. உங்கள் பர்சன் கிட்ட இருந்து நிறைய ஹார்ட் பிரேக்கிங் தெரியுது. உங்கள் பர்சன் ஸ்டில் உங்கள் பர்சன் ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியில் தான் இருக்காங்க. உங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லைக் ஒரு நைட் டைமில் மிஸ் பண்ணுவாங்களே, லைக் டே டைமை விட நைட் டைமில் ரொம்ப மிஸ்ஸிங் எனர்ஜி நிறையவே தெரியுது. லைக் அவங்களால உங்ககிட்ட பேச முடியல. லைக் இதை போயிட்டு சரி பண்ண முடியும்னு அவங்களால முடியல. ஸோ அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஓகேவா? நீங்கள் லைக் நீங்கள் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே அது பெரிய மிஸ்டேக்காக உங்கள் பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நான் சின்ன மிஸ்டேக் தான் பண்ணேன், ஆனால் எங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க. பட் லவ்வில் ஸ்மால் மிஸ்டேக் அண்ட் பிக் மிஸ்டேக்லாம் கிடையாது. ஓகேவா? உங்கள் பர்சனை பொறுத்தவரையும் மிஸ்டேக் அது ஒரு பெரிய மிஸ்டேக் உங்கள் பர்சனை பொறுத்தவரையும். ஸோ உங்கள் பர்சனுக்கு ரொம்ப ஃபியரில் இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். உங்கள் பர்சன் அவங்களே ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. சரி போதும், நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு மூவிங் ஆன் எனர்ஜி தெரியுது, நல்லாவே தெரியுதுங்க. ஓகேவா? நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். ஆர்எல்ஸ் உங்கள் பர்சன் போதும், இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஃப்யூச்சரும் இல்லை அப்படி தான் நினைக்கிறாங்க. ஓகேவா? லைக் நீங்கள் போயிட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் தான் ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியமே கிடையாது. ஓகேவா? அப்படி தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப கில்ட்டில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு அப்செட்டான எனர்ஜி தான் தெரியுது. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன், லெட்ஸ் சே மோர் கிளாரிஃபிகேஷன். சரி, நான் சொல்லியிருந்தேன்ல உங்கள் பர்சனுக்கு எந்த டைரக்ஷனில் போகிறதுனே தெரியலன்னு. எஸ், சரி, இந்த சைடு போகிறதா இல்லை இந்த சைடு போகிறதா, உங்களை தேடி வரதா இல்லை உங்களை விட்டு போகிறதா?
இந்த மாரி கன்ஃப்யூஸ்டா தான் இருக்காங்க உங்க பெர்சன். பட் ஸ்டில் மிஸ்ஸிங் எனர்ஜி தெரியுது. உங்க பெர்சனுக்கு வந்து ஒரு ஒரு ஃபியர்லயே இருக்காங்க. ஓகேவா? உங்க பெர்சன் வந்து ஏதோ ஒண்ணு நீங்க வந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் ஏதாச்சும் நீங்க பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? லைக் அவங்கள ஹர்ட் பண்ற மாரி நீங்க லைக் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் மாரி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். ஓகேவா? அதனால கூட உங்க பெர்சன் வந்து இந்த மூவிங் ஆன் எனர்ஜில இருக்காங்க. ஓகேவா? பட் ஸ்டில் உங்க பெர்சன் வந்து ஒரு ஜஸ்டிக்ஸா கேட்குறாங்க. சே 4 ஆஃப் கப்ஸ். ரொம்ப ஸ்டப்பானிங்கான எனர்ஜி தெரியுது. ஓகேவா? உங்க பெர்சன் கிட்ட ரொம்ப ஸ்டப்பானிங்கான எனர்ஜி தெரியுது. ஓகேவா? ஆம், அவங்க ஒண்ணு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அதில தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் கூட கூட நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேவா? லைக் அந்த பெர்சன் வந்து அ எப்படி எதுவுமே இத பத்தி யோசிக்காம வந்து உங்க பெர்சன் வந்து உங்கள எண்ட் அப் பண்ணியிருக்கலாம் உங்க ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கரண்ட் ஃபீலிங்ஸ் தான் எனக்கு தெரியுது. ஓகே உங்க பெர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னு பார்க்குறப்போ, லைக் ஒரு நியூ பிகினிங்ஸ் வந்துராதா இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸ்டில் அவங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தாலுமே, ஸோ அகைன் வந்து மூவிங் ஆன் எனர்ஜிலும் இருக்காங்க. ஸோ நீங்க ஏதாச்சும் ஹோப் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் உங்க சைட்ல இருந்து எந்த ஹோப்பும் கிடைக்க மாட்டுது உங்க பெர்சனுக்கு. ஓகேவா? ஸோ அதனால வந்து ஸ்டில் உங்க பெர்சன் வந்து ஒரு ஹோப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாரி தான் தெரியுது. ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அண்ட் டூ ஆஃப் வாண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ உங்க பெர்சன் வந்து லைக் ஒரு ஹோப்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஹோப் கிடைக்காத அந்த ரிலேஷன்ஷிப்பை அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் ஒரு நியூ ஒரு ஃபியர்லேயே இருக்காங்க. இப்போ உங்க பெர்சன் வந்து ஏதோ ஒண்ணு நீங்க வந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் ஏதாச்சும் நீங்க பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? லைக் அவங்கள ஹர்ட் பண்ற மாரி நீங்க லைக் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் மாரி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். ஓகேவா? அதனால கூட உங்க பெர்சன் வந்து இந்த மூவிங் ஆன் எனர்ஜில இருக்காங்க. ஓகேவா? பட் ஸ்டில் உங்க பெர்சன் வந்து ஒரு ஜஸ்டிக்ஸா கேட்குறாங்க. சே 4 ஆஃப் கப்ஸ். ரொம்ப ஸ்டப்பானிங்கான எனர்ஜி தெரியுது. ஓகேவா? உங்க பெர்சன் கிட்ட ரொம்ப ஸ்டப்பானிங்கான எனர்ஜி தெரியுது. ஓகேவா? ஆம், அவங்க ஒண்ணு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அதில தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் கூட கூட நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேவா? லைக் அந்த பெர்சன் வந்து அ எப்படி எதுவுமே இத பத்தி யோசிக்காம வந்து உங்க பெர்சன் வந்து உங்கள எண்ட் அப் பண்ணியிருக்கலாம் உங்க ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கரண்ட் ஃபீலிங்ஸ் தான் எனக்கு தெரியுது. ஓகே உங்க பெர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னு பார்க்குறப்போ, லைக் ஒரு நியூ பிகினிங்ஸ் வந்துராதா இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸ்டில் அவங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தாலுமே, ஸோ அகைன் வந்து மூவிங் ஆன் எனர்ஜிலும் இருக்காங்க. ஸோ நீங்க ஏதாச்சும் ஹோப் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் உங்க சைட்ல இருந்து எந்த ஹோப்பும் கிடைக்க மாட்டுது உங்க பெர்சனுக்கு. ஓகேவா? ஸோ அதனால வந்து ஸ்டில் உங்க பெர்சன் வந்து ஒரு ஹோப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாரி தான் தெரியுது. ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அண்ட் டூ ஆஃப் வாண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ உங்க பெர்சன் வந்து லைக் ஒரு ஹோப்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஹோப் கிடைக்காத அந்த ரிலேஷன்ஷிப்பை அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் ஒரு நியூ பிகினிங்ஸ் வராதான்னு உங்க பெர்சன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? லெட்ஸ் சீ. ரொம்ப இம்பல்சிவா வந்து உங்க பார்ட்னர் ப்ரீவியஸ் டேஸ் ஆர் நீங்க மந்த்ஸ்ல கூட நோ கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 மந்த்ஸ் ஆர் 7 மந்த்ஸ் அந்த மாரி கூட 8 மந்த்ஸ் அந்த மாரி கூட நீங்க இருக்கலாம். ஓகேவா? லைக் ஸோ உங்க பெர்சன் ரொம்ப இம்பல்சிவா சேஞ்ச் ஆயிருப்பாங்க. இம்பல்சிவ் மீன்ஸ்
அவங்கள பற்றி மட்டும் கேர் பண்ணுறது, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணாலும் ஓகே, லைக் நான் ஹர்ட் ஆகக்கூடாது, செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணிப்பார். சரி, உங்கள் பர்சன் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா, லைக் ஒர்க் ரிலேட்டடாக கூட அதே ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம் உங்கள் பர்சன், ஓகேவா? சில லவ் சைல்ட்ஹுட் லவ்வாக கூட இருக்கலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா. அப்போ எஸ், ரொம்ப ட்ரஸ்ட் இஷ்யூஸ் மாதிரி தெரியுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதாவது ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னால வந்து ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆயிருக்குன்னு. எஸ். சரிங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து அகைன் வந்து பேசணும் அப்படின்னு ஒரு எனர்ஜி தெரியுது. பட் அந்த எனர்ஜியும் தாண்டி ஒரு மூவிங் ஆன் எனர்ஜி தெரியுது, ஓகே? மிஸ்ஸிங்ஸ் எல்லாமே இருக்குது, ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் உங்கள் பர்சன் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கில் இருக்காங்க, ஓகேவா? லைக் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங். நீங்களுமே வந்து நீங்கள் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட பர்சன் ஃபீல் பண்ணல அப்படி கிடையாது. உங்கள் பர்சனும் அன்ஹாப்பியாக தான் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. ஸோ லைக் நீங்களும் வந்து உங்கள் பர்சன் கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பீங்க சில விஷயங்கள். பட் உங்கள் பர்சன் வந்து அதுக்கு வந்து லைக் ஒரு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எடுத்துட்டு போன ஒரு விஷயம் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் உங்கள் பர்சன் ஆர் நீங்கள் வந்து கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸாக இருக்கலாம், ஓகே? ஸோ இந்த எலமெண்ட்டில் நீங்கள் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ், ஓகே? ஆர்எல்ஸ் நீங்கள் ஜெமினி, லிப்ரா, அக்யூரியஸ் கூட இருக்கலாம். எஸ். பட் கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ் வந்து நல்லாவே வந்து இங்கே எனர்ஜி நிறைய இருக்குது. ஆர்எஸ் டாரஸ், விக்ரோ, கேப்ரிகார்னா கூட இருக்கலாம், ஓகேவா? பட் உங்கள் பர்சன் ஓட current feelings towards you, this is only எஸ். பட் ஸ்டில் உங்கள் பர்சன் வந்து பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது. ஸோ அவங்க வந்து இன்னும் டிசைட் பண்ணலை. பட் உங்கள் மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது, உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறப்போ ஏதோ ஒன்று வந்து ஒரு ட்ராப் ஆக்கிடுது. ஸோ அவரால் வந்து பேச முடியல அகெயின். ஸோ அகெயின் வந்து ஒரு ஹர்ட்டிங் எனர்ஜி தெரியுது உங்ககிட்ட. அகெயின் வந்து ஏதோ ஒன்று பேச, ஏதோ ஒரு ஹோப் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணுறவங்க, பட் அகெயின் ஹர்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் எனர்ஜி மாதிரி தான் தெரியுது உங்கள் பர்சன் கிட்ட இருந்து, ஓகேவா? லைக் உங்கள் பர்சன் வந்து லெட்ஸ் இதுக்கப்புறம் வந்து திங்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுமா, இல்லை உங்கள் பர்சன் மூவிங் ஆன் எனர்ஜியில் போகிறாங்களான்னு எனக்கு சீரியஸ்லி வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். பட் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கா அவங்க பர்சன். ஸ்டில் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு எனர்ஜி தெரியுது, ஓகேவா? பட் ஒரு தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட்டுமே தெரியுது. இது ஒரு உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி அதனால வந்து சில ப்ராப்ளம் தேர்ட் பர்சனால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் கூட. ஓகே காய்ஸ், உங்கள் பர்சன் வந்து ஸ்டில் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்காரு. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலும். அண்ட் டாப்பிக்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு. Okay guys, and thank you so much for watching my videos, and thank you all, take care.